இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கத்தை உரிதாக்குகிறோம். இறை மதம் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த வகுப்பில் இணைந்து கொள்வதை மிக்க மகிழ்ச்சியாக கருதுகிறோம். இன்றைக்கு நாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு புதிய தலைப்பில் ஒரு வகுப்பை இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். நலம் நாடும் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை என்று நாம் இதை பார்க்கலாம். கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் நலம் என்று ஒரு வகுப்பை பார்த்தோம். 2 பகுதிகளாக அந்த வகுப்பு நடந்தது. அதுல ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். கல்லீரல் சார்ந்த பல்வேறு பாதிப்புகள், அதற்கான தீர்வு, அப்படி அமைந்த வகுப்பு. இன்றைய வகுப்பு தைராய்டு சுரப்பி நலம் எனும் தலைப்பில் இன்றைய வகுப்பை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்பிற்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக அடிப்படையாக சில விஷயங்களை நாம் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். பொதுவா நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நுட்பங்கள் ஒளிந்திருக்கிறது. நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள், இன்னதென்று விவரிக்க முடியாத பல்வேறு நுட்பமான ஒரு விந்தையான நிகழ்வுகள் எல்லாம் நமது உடலில் நடக்கிறது. இப்ப வெறுமனே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு பொருளை பகுப்பாய்வு செய்து அதனுடைய பண்புகள், அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதை போன்று எளிதான ஒன்றல்ல நம்முடைய உடலுக்குள் நடக்கக்கூடிய பல்வேறு விந்தையான நிகழ்வுகள். அது மாதிரியான ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்றால் நம்முடைய உடலில் குறிப்பாக கழுத்து பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தைராய்டு சுரப்பி குறித்து நாம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்குமே பாத்தீங்கன்னா உடல் கூறியல் அப்படின்னு படிக்கும்போது பாத்தீங்கன்னா பாடி அனாட்டமி எல்லாம் படிக்கும்போது அந்த உடல் கூறுகளுக்குள்ள என்னெல்லாம் உறுப்பு அவயங்கள் அமைந்திருக்கிறது, அதனுடைய வடிவம், அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டுறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் படிப்பாங்க உடற்கூறியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் இயங்கியல், அனாட்டமி அண்ட் பிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா உடல் கூறாகவே இருக்கக்கூடிய உறுப்பாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான உறுப்பாக நம்முடைய கழுத்து பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது இந்த தைராய்டு சுரப்பி. அதிலும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சமீப காலமாக சொல்றதை விட கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமாக இந்த தைராய்டு சார்ந்த பாதிப்புகளை நாம அதிகம் சந்திக்கிறோம். நிறைய மக்கள் இதற்கென மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்போது பார்த்தீங்கன்னா புதிதாக தைராய்டு சார்ந்த பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய, புதிதாக அந்த பட்டியலில் இணைந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகம் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப சர்க்கரை, இரத்த அழுத்தம், சுகர், பிபி மாதிரி தைராய்டு அப்படின்னு குறிப்பிட்டு அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு புதிய இணைப்பாக சேர்ந்துகிட்டே வரும். புதிதாக இணையக்கூடிய என்ன சொல்றதுங்க நோயாளிகளுடைய பட்டியலில் தைராய்டுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு. அப்படின்னா இந்த தைராய்டு குறித்து நமக்கு இவ்வளவு காலம் இல்லாத மாதிரியும் இந்த 15-20 ஆண்டு காலத்திலிருந்து துவங்கி இப்போதுதான் இந்த பிரச்சனை பூதாகரமா ஆயிருக்கிற மாதிரி, இந்த தைராய்டு சுரப்பி சார்ந்த பாதிப்புகள் இப்போதுதான் அதிகமாகி இருக்கிறதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி எல்லாம் கூட இப்ப இருந்துட்டு இருக்கு. இப்போ
தைராய்டு சுரப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட கிபி 1500 ஆண்டுகளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கான குறிப்புகள் எல்லாமே வந்து இருக்கிறதுங்க. பழங்கால ஆயுர்வேத நூல்கள்ல, சித்த மருத்துவ நூல்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு சுரப்பியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. முன் கழுத்து கழலை வீக்கம் அப்படின்னு சித்த மருத்துவத்திலையும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட கண்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை. அதாவது கழுத்தை வந்து கண்டம் என்று குறிப்பிடுவோம். ஆயுர்வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுத்தை பத்தின ஒரு குறிப்புல வந்து எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழங்கால நூல்கள்ல இருந்தே இந்த சுரப்பி தான் அப்படின்னு குறிப்பிடாம, இந்த பகுதியை குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி வைத்திருக்கிறாங்க. அதற்கான மருத்துவ தீர்வுகளும் அன்றைய காலகட்டத்துல என்ன உண்டோ வந்து குடுத்திருக்காங்க. அன்றைக்கான வந்து பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால வந்து அதை பத்தி பெரிதாக யாருக்கும் இது இல்ல. ஏன்னா, பொதுவா ஒரு நோய் அப்படின்னு எடுத்துட்டா, அது நிறைய மக்களை வந்து தாக்கி இருக்குது. நிறைய மக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, பரவலாக பேசப்படும். அதற்கான மருத்துவ சிகிச்சைகளோ, மருந்துகளோ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்துரும் இல்லைங்களா? இன்றைக்கு அந்த காலத்துல அரிதாக இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பிரபலமாகிக் கொண்டிருக்கு. அது பெரிய அளவுல மாறிட்டு இருக்கு. தைராய்டு சம்பந்தமானதும் கிட்டத்தட்ட அதே போன்று. அபூர்வமான நோயாக இருந்தது எல்லாமே இன்று பிரபலமான நோய்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன் கழுத்து கழலை வீக்கம் அப்படிங்கிறது தமிழ்ல இருக்குது இல்லைங்களா? எவ்வளவு பெரிய வார்த்தையா இருக்கிறது. இன்னைக்கு தைராய்டு அப்படின்னு மாத்தி குறிப்பிடுறோம். சரி. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தைராய்டு சம்பந்தமா நமக்கு வந்து என்னதான் தெரிந்துக்க வேண்டி இருக்கு. இயற்கையான வழிகள்ல இதை நம்ம சரி செய்தற்கு என்ன வழிகள் இருக்கு? பொதுவா இதோடைய பாதிப்பை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதற்கான இயற்கை மருத்துவத்துல உணவு முறைகள்ல என்ன தீர்வு இருக்கிறது? அப்படிங்கிறது தான் இன்றைய வகுப்பாக நாம் பார்க்கக்கூடிய தைராய்டு சுரப்பி நலம் அப்படிங்கிற தலைப்பில் அமையக்கூடிய இந்த வகுப்பு. சரி, நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கழுத்து பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி இதனுடைய பணிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாளமில்லா சுரப்பி மண்டலம். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி. இந்த சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு உடல் ரீதியான பணிகளில் அது பங்கெடுத்துக் கொள்கிறது. இப்போ இன்னும் சொல்லப்போனா, இப்ப பெண்களுக்கு அப்படின்னா மாதவிடாய் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் பாதிப்புக்கு காரணமாக தைராய்டு சுரப்பியும் அமைந்திருக்கலாம். அதே போல ஆண்களுக்கான தாம்பத்தியம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்தரங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தைராய்டுக்கும் ஒரு காரணமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, மகப்பேறு இல்லாம குழந்தை பேர் இன்மை அப்படின்னா தைராய்டு வந்து ஒரு சுரப்பியிலையும் வந்து பாத்தீங்கன்னா பரிசோதனை செய்துட்டு வர சொல்றாங்க. தைராய்டு வந்து இருக்குதா, அதனால வந்து கருப்பு வந்து தள்ளி போகிறதா, இல்ல குழந்தை பேர் இல்லாம இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் பரிசோதிக்கிறாங்க இல்லையா? அதனால அந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக மிக முக்கியமான பங்களிப்பாக இந்த தைராய்டு சுரப்பி விளங்குகிறது. இந்த தைராய்டு சுரப்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சமநிலையில் இருக்க வேண்டிய இதனுடைய சுரப்பு, இந்த ஹார்மோன் தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான விதத்துல, நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். இயற்கையான விதத்தில் சீராக சுரக்க செய்வதற்கு என்ன வழிமுறைகள் உண்டோ அதுதான் சரியானது, நிரந்தரமாக தீர்வு அளிப்பது. இந்த தைராய்டு சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது என்றோ, இல்ல அளவுக்கும் குறைவாக இந்த சுரப்பு வந்து குறைவாக இருக்கிறது என்றோ கண்டறியும் பட்சத்தில் இதற்காக நீங்கள் மருந்துகளாகவும் மாத்திரைகளாக உட்கொள்ளும் போது இது காலத்துக்கும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாகத்தான் மாறுகிறதே தவிர ஒரு நிரந்தர தீர்வாக இருப்பதில்லை. இதை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதாக மாறுகிறது. அப்ப தைராய்டு சுரப்பி என்பது ஒரு குறைபாடு சார்ந்தது. இப்ப சர்க்கரை சம்பந்தமாக ஒரு வகுப்பு வரும்போது உங்களுக்கு புரியும்.
சர்க்கரையும் எப்படி ஒரு ஒரு நோயாக கருத முடியாது. ஒரு சர்க்கரை நோய் பாதிப்புங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடு. இன்சுலின் சுரப்பில் ஒரு குறைபாடு. இன்சுலின் சுரக்காமல் இருப்பது குறைபாடு அப்படின்னு எல்லாம் அது சார்ந்து வரும்போது நம்ம பார்ப்போம். அப்போ இப்ப தைராய்டு சுரப்பியும் அப்படித்தான். இது அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது. இந்த ஹார்மோனை அதிகமாக உற்பத்தி செய்கிறது என்றால் அது ஹைப்பர் தைராய்டு. இது அளவுக்கும் குறைவாக போகிறது என்றால் அதற்கு ஹைப்போ தைராய்டு. ஹைப்பர், ஹைப்போ இந்த 2 தான் பிரதானமாக இருக்கக்கூடியது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்டர் என்று 3வதாக ஒரு வகை சொல்கிறார்கள். இன்னும் இதுல உட்பிரிவுகளாக எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தைராய்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கிறது. தைராய்டு கேன்சர் வரைக்கும் இருக்குங்க. இப்ப எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தைராய்டுல கேன்சருங்கிறத கூட அதிகமாக கேள்விப்பட்டிராத ஒரு ஒரு பெயராக கூட இருக்கும் இல்லைங்களா? இப்ப இந்த தைராய்டுல ஹைப்பர் அண்ட் ஹைப்போ இந்த 2 வார்த்தை புரிஞ்சுக்குங்க. அளவுக்கு அதிகமாக தைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்கிறது, ஹார்மோன் உற்பத்தி செய்கிறது என்றால் அது ஹைப்பர். அளவுக்கும் குறைவாக தேவையான அளவுக்குமே குறைவாக உற்பத்தி செய்கிறது என்றால் அதற்கு பார்த்தீங்கன்னா ஹைப்போ. இது இல்லாம 3வதாக இருக்கக்கூடிய காய்டர் என்று 3வதான ஒரு வகை. இந்த 3 மட்டுமே பிரதானமாக இருக்கிறது. இது இல்லாம உபப்பிரிவுகளாக நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதனுடைய அடுத்தடுத்த படிநிலைகள் இதேதான். ஹைப்பராகவோ ஹைப்போவாகவோ இருந்து அடுத்தடுத்த நோய் நிலைகளை அடையும் போது இந்த பாதிப்பின் குறைபாடுடைய அளவை பொறுத்து இதுல ஓவியர்கள் நம்ம சொல்றீங்க மொத்தமா ஒரு 10க்கும் மேற்பட்ட தைராய்டுகள் வருது. அதுல தைராய்டு கேன்சர் வரைக்குமே இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அப்ப நாம எதை புரிஞ்சுக்கிட்டா போதும், தைராக்சின் இயற்கையாக சம அளவில் ஒவ்வொருவருடைய உடல்வாகுக்கும் உணர்வுக்கும் ஏற்றாற் போல அது சுரந்தால் போதுமானது. அளவுக்கு அதிகமாகவும் வேண்டாம், அளவுக்கு குறைவாகவும் வேண்டாம். அப்போ இதையே சீரான அளவில் வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தா ஒவ்வொருவரும் ஆரோக்கியமா இருக்கலாம். இது ஆரோக்கியமாக இல்லாம போறதுக்கான காரணம் இதோட சுரப்பில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏதோ ஒரு இடையூறு நிகழ்கிறது. அதையே நாம சரி செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்யுங்க. மருந்துகளோ மாத்திரைகளோ இதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கத்தான் உதவுமே தவிர நிரந்தரமாக ஒரு தீர்வை அளிக்காது. நாம் இந்த வகுப்புல இதற்கு நிரந்தரமான தீர்வு என்ன என்பதை நோக்கி நகர்கிறோம். அதற்கான தீர்வாக நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் எல்லாமே இந்த வகுப்புல நம்ம பார்த்துவிட போகிறோம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோனை பொறுத்த வரைக்குமே இது பாதிப்பு என்று துவங்குவதற்கான முதலாவது இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹார்மோன் உடம்புக்குள்ள இன்னும் நிறைய பணிகளை எல்லாம் செய்யுதுங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் உடலாலும் மனதாலும் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சைக்கோசோமாட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அதாவது உடல் மன நல பாதிப்பு, உடல் மன நல பாதிப்பினால் உருவாகக்கூடிய நோய்களுக்கு எல்லாமே சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக் அப்படின்னா மனசு, சொமாட்டிக்னா உடம்பு, டிசார்டர்னா ரெண்டிலும் சீர்கேடு அடைந்து நோயை வரவழைப்பது. இந்த தைராய்டு அதை போன்றதுதான். ஏங்க ஒரு பக்கம் டிஎஸ்ஹெச், T3, T4 அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டினுடைய அளவை பரிசோதனை செய்து அதைக்கான மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு பாத்தீங்கன்னா இது மனசோடு சம்பந்தப்படுது, உணர்வோடு சம்பந்தப்படுது அப்படின்னு ஒண்ணு வேற புதுசா எதையோ சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா தைராய்டை பொறுத்த வரைக்கும் வெறுமனே இந்த ஹார்மோனை அளவிட்டு மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பதில் வேலைக்கு ஆகாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இயற்கை மருத்துவம், அக்குபஞ்சர், சித்த மருத்துவம், ஆயுர்வேதத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புரிதல் இருக்கிறது. நவீன மருத்துவத்தில் பாத்தீங்கன்னா வெறும் அளவீடு மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். டிஎஸ்ஹெச் எவ்வளவு இருக்கிறது, T3, T4 இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது தைராய்டு சார்ந்ததுல. இதனுடைய அளவீட்டை வைத்துக்கொண்டு இது கூடுதலாக இருக்கிறதா அல்லது குறைவா இருக்கிறதா அப்படின்னு அவங்க ரீடிங் வச்சுட்டு வந்துடுறாங்க. நாம கூடுதலா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா மன ரீதியாக தைராய்டு என்பது பாருங்க கவலை மற்றும் துக்கத்தினுடைய குறியீடாக பார்க்கப்படுகிறது. துக்கம் தொண்டையை அடைக்கிறது அப்படின்னு ஒரு சொலவடை இருக்கு இல்லையா?
பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, ஒருவருக்கு துக்கம் அதிகமாச்சுன்னா சாப்பாடு கூட முழுங்க முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. ஏன்னா துக்கத்தில் வந்து இப்ப நிறைய துக்க வீடுகள் எல்லாம் வந்து பாருங்க, இருக்கிறவங்க சாப்பிடுறப்போ அதான் சொல்றேன், அந்த நெருங்கான உறவுகள் அந்த இழப்பு இதெல்லாம் நடந்திருக்கும் போது சாப்பிட தோணாது, தண்ணி கூட குடிக்கிறதுக்கு தோணாது, முழுங்கறக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா துக்கம் தொண்டையை அடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிகமான துக்கம் எந்த சுரப்பியை போய் பாதிக்குதுன்னு கேட்டீங்கன்னா தைராய்டு சுரப்பியை பாதிக்கிறது. துக்கம் தொண்டை அடைக்கும், குறிப்பா தைராய்டு சுரப்பியை பாதிக்கும். சரி, அப்ப இந்த ஹார்மோன் வந்து என்ன செய்யுது, இது உங்களுடைய எமோஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் செய்கிறது. எமோஷன்ஸ்ல குறிப்பாக துக்கத்தை நிர்வாகம் செய்கிறது. எல்லா மனிதர்களுமே வாழ்வில் இன்ப துன்பங்கள் எல்லாம் கடந்து கடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, அப்படித்தானே? நாமும் அப்படித்தான், பல துன்பமான விஷயங்களையும் கடந்து தான் வரும், இன்பமான விஷயங்களையும் கடந்து வரும். விரக்தி, வேதனை, பயம், இது மாதிரி பல்வேறு உணர்வுகளை பார்த்தீங்க எமோஷன்ஸ் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் கடந்து வர்றோம். குறிப்பாக துக்கம், கவலை அப்படின்னு வரும்போது அதிலிருந்து யாரெல்லாம் எளிதாக மீண்டு கொள்கிறார்களோ அவர்களுக்கு தைராய்டு பெருசா பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை. நான் சொல்றது எமோஷன்ஸ் ரீதியாக. எமோஷன்ஸ்னா உணர்வுகள், உணர்வுகள் ரீதியாக ஒரு கவலையோ துக்கமோ வந்து பாத்தீங்கன்னா டேக் இட் ஈஸி, மிக சுலபமாக கடந்து விடுவது. இல்லை அதற்கான அந்த நேரத்தில் மட்டுமே அதற்கான துக்கம் அனுஷ்டிக்கிறது அல்லது கவலைப்படுவது, அதை விட்டு போட்டு அதை முடிந்ததுக்கு அப்புறம் பிற்பாடு அடுத்த வேலையை பார்க்கிறது, நகர்ந்துடுறாங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த ஹார்மோன் சுரப்புகளில் பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை. ஆனால் யாரெல்லாம் திரும்ப திரும்ப அதையே நினைத்துக் கொண்டு ஏதோ ஒரு துக்கமான விஷயத்தையோ பாருங்க, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான துக்கமான ஒரு உணர்வுகளாலேயே அலக்களிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாருங்க கண்டிப்பாக தைராய்டு சார்ந்த பாதிப்பில் இருப்பாங்க. இப்ப தைராய்டுக்காக யாரெல்லாம் மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையிலும் வந்து பாருங்க துக்கமான விஷயங்களை மனதில் சுமந்து கொண்டே இருப்பார்கள். அது மன ரீதியான ஒரு பாதிப்பு. கண்டிப்பாக இந்த சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் சொல்றோம் இல்லைங்களா, தைராய்டு அதையும் கொண்டு வருகிறது. துக்கமான விஷயங்கள் அதற்கான முதல் முதல் எதிரி. எதுக்கு? தைராய்டுக்கான முதல் எதிரி துக்கம். அப்ப மகிழ்ச்சி என்பது, மகிழ்ச்சின்னு நான் சொல்ல வர்றது, அதுக்காக துக்கமே வராம இருக்க முடியாது, கவலைப்படாம ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியாது, எல்லாமே இருக்கு. அதை லைட் வெயிட்டாக எடுத்துக்கொண்டு கடந்து கொண்டு வாருங்கள். இது தைராய்டு சுரப்பிக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை. இப்ப நிறைய பேர் இந்த டிவி சீரியல்ல நாடகங்கள் எல்லாம் பார்த்து, இப்ப நாடகங்களே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அழுகாட்சி நாடகம் தான் இல்லைங்களா, அது ஏதோ அத்தனையும் நடிப்பு, அத்தனையும் நாடகம் தான். ஆனாலும் அதை வந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள நடந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு நிறைய வீடுகளை அந்த டிவி பார்த்துட்டே துக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒப்பாரி வைக்கிறது, அழுகிறது, இவங்கெல்லாம் மனசை போட்டு வருத்திக்கிறது. இதையெல்லாம் செய்யும் போதுமே நீங்கள் மறைமுகமாக உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்றீங்க. தவிர மருத்துவருக்கு கொண்டு செலவு செய்யறதுக்கு நீங்க தயாராகிட்டுக்கிறீங்க. நீங்க டிவி பார்ப்பீங்க, துக்கமா ஆவீங்க, தைராய்டு சம்பந்தமான ஒரு பாதிப்பை கண்டறியும் போது வந்து பாத்தீங்கன்னா TSH, T3, T4 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறுபாட்டை உண்டாக்கும். பிற்பாடு அதற்கான ஒரு மருத்துவ சிகிச்சைன்னு போயிட்டு இருப்பீங்க. நேரடியா பார்த்த டிவி சீரியலுக்கும் அந்த தைராய்டு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா உணர்வு ரீதியாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் துக்கத்தை வலுவத்துல வலியை எடுத்து எடுத்து நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோமோ அதுவும் நமக்கு தைராய்டு பாதிப்பை தான் கொண்டு வரும். இது மன உணர்வு ரீதியான பாதிப்புக்கு முதல் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்னெல்லாம் வந்து இதற்கான சிம்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு சுரப்பி ஒரு பாதிப்பை சந்திக்கிறதுனா அடிக்கடி எரிச்சல் உணர்வு, துக்க உணர்வு, இது யாருக்கெல்லாம் டென்ஷன் பாருங்க, டென்ஷன், எரிச்சல் உணர்வு, துக்கம், இவை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த ஹார்மோனுடைய உற்பத்தியில் விகிதாச்சாரத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். அதை ஹைப்போலியோ கொண்டே விட்டுவிடலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால உணர்வு ரீதியாக தைராய்டுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு. இதற்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் ரீதியானது அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, தைராய்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இருப்பிடம் எதுங்க? கண்டம், கழுத்து பகுதி இல்லையா? இந்த கழுத்து பகுதியில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரதானமாக தைராய்டே வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்தினுடைய ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய குறிப்பின் பிரகாரம் தச வாயுக்கள் சொல்லக்கூடிய பிராணன், அபானன், உதானன், சமானன், வெய்யானன், கூர்மன், தனஞ்சயன், தனஞ்சயன், கிரிகரன், தேவதத்தன், இந்த மாதிரி 10 தச வாயுக்களினுடைய ஆதிக்கத்தில் உள்ளது.
உணவு குழலும் சுவாச குழலும் எங்கே நமக்கு பிரிகிறது என்றால் பாருங்க, தொண்டை குழியில் இருந்துதான் நமக்கு இந்த இரண்டு பைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொதுவாக ஒன்றாக இணைந்து போகுது இல்லைங்களா? இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா தச வாயுக்களினுடைய ஆதிக்கத்தில் தைராய்டு சுரப்பி மண்டலம் அமைந்திருக்கிறது. அப்போ தைராய்டு சுரப்பிகளை இயக்குவதற்கு பின்புலமாக யார் இருக்காங்க அப்படின்னா தச வாயுக்கள், தச நாடிகள் இருக்கிறது. அப்போ உணர்வு ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா அது சார்ந்த காற்றில் பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணம் உதானன் அப்படின்னு ஒரு வாயு இருக்குங்க. உதானன்ங்கிற காற்று என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற 10 தச வாயுக்கள் உதானன் ஒரு வாயு. அந்த உதானன்கிற வாயுவோட வேலைன்னு கேட்டீங்கன்னா, தொண்டை குழியிலிருந்து நமக்கு குரல் வெளிப்படுத்தும் இல்லைங்களா? நம்முடைய பேச்சு, நம்முடைய ஒலிக்கான இதுக்கான ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா உதானன்கிற வாயு. இப்ப துக்கம் தொண்டை அடைச்சிச்சுன்னா சில நாள் பேசவே முடியாது. பார்த்திருக்கீங்கன்னா பேச்சே வராது. அதுல இந்த கீச்சு கீச்சு கீச்சுன்னு தொண்டையெல்லாம் கட்டி கொண்டது போல் ஆகிறது என்றால் உதானம் பாதிக்கப்படும். அப்ப உதாரணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் துக்கம் வந்து அதே அளவு கடந்து போகும்போது உங்கள் குரலை வந்து பாதிக்கும். குரலை உள்ளே அமுக்க செய்யக்கூடிய வேலை செய்யும். அப்ப அது என்ன செய்யணுங்க? துக்கத்தை வந்து கையாள்வதற்கு தெரிய வேண்டும். இப்ப எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒன்றை வந்து எளிதாக எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு பாருங்க தசவாயுக்கள் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி மீதம் இருக்கக்கூடிய 9 வாயுக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒரு வேலை செய்யும். குறிப்பாக தைராய்டுக்கு பல வேலைகள் பாருங்க. வியானன் என்பது எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய உந்து சக்தியா இருக்கக்கூடிய. அப்ப குறிப்பா இந்த இடத்துல வரும்போது தேக்கத்தை உண்டாக்குகிறது என்றால் அந்த இடத்துல வியானன்கிற காற்று வந்து பாதிப்படையும். சமானம்னா சமமாக வந்து பரவ செய்வது. எல்லா இடத்துக்கும் சமமாக காற்றை பரவ செய்வது சமானம். அப்படி மாதிரி ஒவ்வொன்றிலுமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வேலை உடல் முழுவதும் செய்யும். குறிப்பா தொண்டை பகுதியில வந்து காற்றுகள் தசவாயுக்களுடைய பாதிப்பை உண்டாக்குற மாதிரியானது துக்க உணர்வு, எரிச்சல் உணர்வு, டென்ஷன் உணர்வு பாதிக்கிறது என்றால் இதுவும் ஹார்மோன் சுரப்பில் ஹைப்பராகவோ ஹைப்போவாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால இதை கவனமா வச்சுக்கோங்க. தசவாயுக்களுடைய இயக்கம் என்பது தைராய்டு சுரப்பிக்கு மிக மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் தைராய்டு சுரப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுரப்பு வந்து அதிகமான ஹைப்போ இல்ல சுரப்பி வந்து குறைஞ்சு போச்சுன்னா ஹைப்போ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய குணாதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா மன ரீதியாக தான் நம்ம பார்த்திருக்கோம். துக்க உணர்வு, எரிச்சல் உணர்வு, டென்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான பாதிப்புகள் தொடர்ந்து இது அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் தைராய்டு சுரப்பியோட பாதிப்பை அதை வெளிப்படுத்தலாம். சொன்னோம் இல்லையா? அப்ப உடல் ரீதியாக வந்து ஒருவருக்கு வந்து தைராய்டு சுரப்பி வந்து அதிகமா இருக்கு இல்ல குறைவா இருக்கு எந்த ஒரு பரிசோதனையும் செய்து கொள்ளாமல் தைராய்டு சம்பந்தமான டெஸ்டே எடுத்து பார்க்காம ஒருவருக்கு என்ன பாதிப்பு இருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு சில அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறதுங்க. என்னெல்லாம் வந்து சில விஷயங்களை சொல்றேன். மேலோட்டமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடல்வாக பார்த்தாலே இல்ல அவரவரே வந்து தங்களை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக்கிட்டா நமக்கு என்ன மாதிரியான பாதிப்பு எல்லாம் இருக்குதோ அதோட அறிகுறிகளை வச்சு புரிஞ்சுக்க முடியும். சரி, என்ன பண்ணலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கண்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லிங் வந்து இருக்குங்க. எதுங்க? தைராய்டு சுரப்பி குறையிறது அப்படின்னு. இப்ப நிறைய பேர்த்துக்கெல்லாம் பாருங்க இந்த கீழமை, பெரும்பாலும் கீழமை இருக்குது இல்லைங்களா? கீழ் இமைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீர் நீர் கோர்த்து வீங்கணும். தைராய்டு சுரப்பி குறைஞ்சிருச்சு அப்படின்னா வீக்கம் அதிகரிக்கும். சரி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு, தைராய்டு சுரப்பி அதிகமாயிடுச்சு கண்கள் எப்பவுமே தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணில் தண்ணி தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணில் தண்ணியா வந்துகிட்டே இருக்கும். பாக்குறோம் இல்லைங்களா? இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. ஒண்ணு தைராய்டு சுரப்பி குறைவு அப்படின்னு இந்த ரப்பைகள் வந்து அதாவது கண் எமைகளுக்கு கீழ்ப்பகுதி பபுள் மாதிரி வீங்கி நிற்கிறது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தா தெரியும். தைராய்டுக்காக மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம் எல்லாம் இருக்கும். பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும்.
ஒருவேளை அதிகமா தான் இருக்குன்னு கண்ணில் நீர் சுரந்து அப்படியே கண்ணில் அப்படியே அலறாங்களோ, அவங்களுக்கு அலையாச்சி வந்துருச்சோன்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. அதுக்கப்புறம் தொண்டை பகுதி இருக்குது பாருங்க. தொண்டை பகுதி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா கனமானதான ஒரு தொண்டை பகுதியா இருக்கு. என்ன சொல்றீங்க? எல்லா பக்கத்துல இருக்கிறத விட கழுத்து பகுதி பார்த்தாலே பாத்தீங்கன்னா நான் தான் சொன்னேங்க, முன் கழுத்து கழலை வீக்கம் அப்படின்னா வீக்கம். ஒரு கழுத்து பகுதி மட்டும் ஒரு அன்ஷேப்பா கொஞ்சம் வீக்கமா தெரியும். இதனுடைய அடுத்த நிலைதான் வந்து காய்டர். 3வது சொன்னீங்கன்னா கழுத்தே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கழுத்து வலிக்கு C1, C2, C3 எல்லாம் வந்து கழுத்து தேய்மானம் அப்படின்னா ஒரு காலர் போட்டுருக்காங்க இல்லைங்களா? அந்த காலர் போட்ட மாதிரி கொஞ்சம் வீக்கமா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காய்டர் அப்படின்னு வந்து பேருங்க. இது 3வது இருக்கு. இதெல்லாம் இன்னும் சின்ன சின்னதா மத்ததெல்லாம் இருக்கு. நம்ம அதை விட்டுறோம். பிரதானமாக இருக்கக்கூடியது இது. அப்போ தொண்டை பகுதியில் லேசான ஒரு வீக்கம் ஸ்வெல்லிங் எங்காச்சும் தெரியுது கழுத்து சுத்தியில எங்க பாருங்க. பெரும்பாலும் இந்த சுரப்பி இருக்கக்கூடிய இடத்துல தெரியும். சில பேருக்கு தைராய்டு சுரப்பில் ஒரு பக்கம் மட்டும் வீக்கமா இருக்கும். இடது பக்க சுரப்பி அல்லது வலது பக்க சுரப்பியில ஏதோ ஒண்ணு வீக்கமா இருக்கு. அதனால ஒரு பக்கம் மட்டும் வீங்கி தெரியலாம். எப்படி வரும்? கொஞ்சம் அன்ஷேப்பா இருக்கிறது என்பது அந்த ஹார்மோன் வந்து அதிகரிச்சு சுரக்குது அப்படின்னு அடையாளம். இப்ப சில பேருக்கு வந்து பாருங்க, இந்த பகுதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எலும்புந்தோலுமா இந்த குரல் வளை, இந்த கழுத்து எலும்பு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிறு எலும்புகள் வெளியே துருத்தி கொண்டு தெரிவதைப் போல. ஏன்னா ரொம்ப எலும்புந்தோலுமா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நோஞ்சான் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த ஒட்டி போன எலும்புகளை ஒட்டி போனது போன்று கழுத்து பகுதி இருக்கிறது என்றால் இளைத்து போனதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது என்றால் அந்த சுரப்பி வந்து குறைவாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். அதுக்கப்புறங்க இதுல வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இருதய துடிப்பு இருக்குது இல்லைங்களா? இருதய துடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தைரா தைராய்டு சுரப்பி வந்து பாத்தீங்கன்னா குறைவாக சுரக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. இது இந்த இடத்துல கொஞ்சம் நேர் ஆப்போசிட்டா இருக்கு. தைராய்டு சுரப்பி குறைவாக சுரக்குதுன்னா ஹார்ட் பீட் வந்து அதிகமா இருக்கு. இந்த ஹார்மோன் சுரப்பு தான் கம்மி. ஆனா ஹார்ட் பீட்டை வந்து என்ன பண்ணும்? இது எவ்வளவுங்க இருக்கலாம்? நிமிடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 72லிருந்து 78 துடிப்புகள் இருதயத்தினுடைய துடிப்பு. ஆனால் அதிலிருந்தும் அதிகமாயிருக்கு. நம்ம பிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை தனியா பார்த்துட்டு அதுக்கு தனியா மருந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா? உயர் ரத்த அழுத்தம், குறைவு ரத்த அழுத்தம் அப்படி வச்சுக்கிட்டு அதை போய் நம்ம அதுக்கான மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதுக்கெல்லாம் வழக்கமா வச்சுட்டு இருப்போம். இதுக்கு தைராய்டும் ஒரு காரணமா இருக்கலாம் என்று நாம யோசிக்கிறது இல்லை. சரி, இப்ப புரிஞ்சுக்கலாம். ஹார்மோன் சுரப்பு குறைவா பிபி வந்து அதிகமாகும். ரத்த அழுத்தம் வழக்கத்தை விட 72லிருந்து 78லிருந்து மேலும் அதிகம் 100 ஆகலாம். 110 கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 120க்கு 70 அந்த மாதிரி கணக்குல எல்லாம் சொல்லவில்லை. சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அல்ல. ஒரு நிமிடத்திற்கு இருதயத்தினுடைய துடிப்பு நம்ம கை வச்சு பார்த்தா தெரியும் எவ்வளவு தடவை துடிக்குது. நீங்க வாட்சை பார்த்துட்டு இங்க துடிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். கவுண்டிங்ல தெரிஞ்சுக்கலாம். 72 முறை என்பது ஒரு சாதாரணமான நார்மலா துடிக்கக்கூடியது. இதுல இருந்து 100 பக்கம் 90க்கு மேல எல்லாம் போகுது அப்படின்னா இந்த சுரப்பியோட விகிதம் சுரப்பின் விகிதம் குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, அதிகமாயிடுச்சுன்னா ஆப்போசிட் அவ்வளவுதான். தைராய்டு சுரப்பினுடைய இது வந்து அதிகமா இருக்கிறது என்றால் இருதயத்தினுடைய துடிப்பு என்பது குறைவை உண்டாக்கக்கூடிய பாருங்க, இது ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. இருதயத்துக்கும் தைராய்டு சுரப்பி ஹார்மோனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடையில நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? நம் உடலுக்குள் நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மெக்கானிசம் எந்த மாதிரி வேலை செய்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அப்போ இதனுடைய விகிதம் அதிகமாக சுரக்கும் போது இருதயத்தினுடைய துடிப்பினுடைய வேகம் வந்து குறைந்து அந்த 72ல இருந்து கீழே வந்தாலும் லோ பிபியா கூட மாறும். அப்ப தைராய்டு சுரப்பி ஒரு காரணமாக இருக்கலாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல யாருமே இன்றைக்கு பார்ப்பது இல்லை. அப்ப இதையும் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப எனக்கு வந்து அடிக்கடி லோ பிபி வர மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நீங்க தைராய்டையும் வந்து நீங்கள் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா வந்துங்க ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த தொண்டை பகுதியில் இந்த கழுத்து பகுதியில தைராய்டு சுரப்பி பாருங்க ஒரு பட்டாம்பூச்சி போல இருக்கக்கூடிய இந்த குரல் வழி பகுதியில உங்களுக்கு இந்த இந்த பகுதியில உங்களுக்கு எந்த விதமாக இடையூறாவது இருக்கிறதா என்பதை நீங்களே உங்களுக்கு சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க.
சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறுகுறுன்னு ஏதோ பண்ற மாதிரியே, சில பேருக்கு வந்து விழுங்குவதில், சாப்பாடு விழுங்குறதுலயோ, தண்ணி குடிக்கும்போது விழுங்குறதுலயோ சிரமங்கள் வந்து இருக்கலாம். குறிப்பா தொண்டை பகுதியில. அத மாதிரி ஏதோ ஒரு வீக்கம், ஒரு 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 வித்தியாசமான ஒன்றை வந்து நீங்கள் தொண்டை பகுதியில பார்க்கிறீங்க அப்படின்னு, நீங்களே அதை புரிந்து கொண்டு, நாம் இதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று குறைவு அல்ல அதிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில சாம்பிள்ஸ் சொன்னேன். கண்களை சுத்தி இருக்கக்கூடிய இது. ஒண்ணு வீக்கமா? இல்ல கண்ல நீர் வடிகிறதா? அதேபோல வந்து இருதயத்தினுடைய இது இருக்குது. துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, குறைவா இருந்தா, சுரப்பு கம்மியா இருந்தா இருதய துடிப்பு அதிகமா இருக்கும். அதே வந்து ஹார்மோன் சுரப்பு அதிகம்னா இருதய துடிப்பு குறைஞ்சு போயிரும் சொன்னோம் இல்லையா? இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தசை பகுதி, தசை மண்டலம் எலும்புந்தோலுமா இருக்குதா? இல்ல ரொம்ப பூசமா இருக்கிறதா? கொஞ்சம் கனமாவே இருக்கிறதா? இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதேபோல செரிமான மண்டலம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லைங்களா? செரிமான மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு சுரப்பியோட இது வந்து வேலையே ரொம்ப கம்மியாச்சுன்னா, இது வந்து ஒரே மாதிரி தான். என்ன மாரி? செரிமானம் மந்தமாயிரும். இது சுரப்பி நல்லா சுரக்குது அப்படின்னு இந்த வேலை கரெக்ட்டா நடக்கணும். செரிமானம் நல்லா நடக்கும். பொதுவா யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கிறதோ, மலச்சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி குறைவாக சுரப்பதினால் கூட இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக சுரந்தா அதிகமான யூரின் போகும். அதிகமான சிறுநீர் கழிப்பது, அதிகமாக மலம் கழிப்பது. இந்த மலம் கழிக்கக்கூடிய உணர்வு இருக்குது இல்லைங்களா? இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கு. நல்லா சொன்னேன் பார்த்தீங்களா? இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கிறதோ, நாம் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ரைட். ஒரு சில சாம்பிள்ஸ் எல்லாம் நம்மளே வந்து புரிந்து கொண்டு, நாமே வந்து இதற்கு என்ன வழிமுறைகளோ, நாம் அதை செய்து கொள்ள முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இப்போ குறைந்தா இருக்குதா? இல்ல அதிகமா இருக்கிறதா? இல்ல தொண்டை பகுதி நமக்கு பாதிப்பு இருக்கிறது. ஏற்கனவே வந்து தைராய்டுக்காக மருந்து சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஹார்மோனுடைய சுரப்பு விகிதம் ஹைப்பரோ, ஹைப்போன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லையா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து இயற்கையான ஒரு வழிமுறைகளை பின்பற்றி, இந்த இதற்கு தீர்வு கண்டுவிட முடியும். இப்ப தைராய்டு சுரப்பியினுடைய நம்ம வந்து பிற வேலைகள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எமோஷன்ஸோட இத நம்ம சொன்னோம். உணர்வுகளை வந்து குறிப்பாக துக்கம், எரிச்சல், டென்ஷன் உணர்வை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த உணர்ச்சிக்கே வந்து அடிமையாயிராம, அதையெல்லாம் சுலபமாக கடந்து வரக்கூடிய வேலைகள்லாம் செய்யுது அப்படின்னா, அது வந்து தைராய்டு சுரப்பி. இது மட்டும் இல்லாம, ஆண்கள், பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த உதிரப்போக்கெல்லாம் இருக்குது. இதை வந்து நிர்வாகம் செய்வது. ஆண்களுக்கான உயிரணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. அதாவது வீரியமான உயிரணுக்களை உருவாக்குவது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, விந்து உற்பத்தியை வந்து செய்வதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பியினுடைய பங்கு இருக்கிறது. இது இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் இருக்குது இல்லைங்களா? நம்ம உடம்புல எலும்புகளுக்கான முக்கியமான ஒன்று. எலும்புகளின் முக்கிய கட்டுமான பொருள் தாது உப்புகள்ல வந்து கால்சியம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இந்த கால்சியம் சத்தை வந்து ஆணுக்கும், பெண்ணுக்கும் நிர்வாகம் செய்யக்கூடிய வேலையை தைராய்டு சுரப்பி தான் செய்கிறது. இது வந்து பாருங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல தேவையான அளவுக்கு கால்சியம் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதை அப்படியே அந்த எலும்புகளை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு ரத்தத்தில் வந்து கால்சியம் எவ்வளவுக்கு நிர்வாகம் பண்ணணுமோ அது பண்ணிட்டே இருக்கு. இப்ப ரத்தத்துல குளுக்கோஸ் எப்படி வந்து நிர்வாகம் செய்கிறதோ, குளுக்கோஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தாலும் எல்லா செல்களுக்கும் கொண்டுட்டு போகும். அது நல்ல குளுக்கோஸா இருந்தா எல்லா செல்லுக்கும் கொடுக்குற மாதிரி. இந்த கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அளவு தெரியாது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க. யாருக்கு? தைராய்டு சுரப்பை பொறுத்த வரைக்கும். இதுல ரத்தத்துல வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதுல வந்து இது வந்து நல்ல கால்சியம். இது கெட்டுப்போன கால்சியம்னு வந்து எந்த உடம்புக்கு தெரியாது. இந்த உடம்ப பொறுத்த வரைக்கும் வேணும், வேண்டாம். வேணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலயே சத்துக்கள் இருந்ததுன்னா, அதிலிருந்து எடுத்துக்கும். இல்லன்னா, ஏற்கனவே எலும்பில் இருக்கிறதில் கால்சியம் தானே, அதை உறிஞ்சு உறிஞ்சு எடுத்துருங்க. அதனால தான் எலும்பும் தோலுமா சில பேர் மாறி போயிர்றாங்க. பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஒன்று ஹைப்போவா இருப்பாங்க, இல்ல ஹைப்பரா இருப்பாங்க. தைராய்ட பொறுத்தவரைக்கும். இப்ப இந்த கால்சியம் சத்துக்களை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல அதற்கு கிடைக்காத பட்சத்துல எலும்புகளை உருக்கி கூட எடுத்து ரத்தத்தில் கலக்கக்கூடிய வேலைகள் செய்யும். இப்ப சில பேர் கண்ணெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கண் பிதுங்கி வெளியில வர மாரி அந்த அளவுக்கு இருக்கும். பார்த்திருக்கீங்களா?
கன்னங்கள்லாம் ஒடுங்கி இருக்கும். எலும்புகளும் தோலும் அப்படி எலும்பு ஒண்ணோட ஒண்ணு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் போட்டு கால்சியம் உடம்புல பற்றாக்குறையா இருக்கிறது. அதனால வந்து அது எங்கிருந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியாம எலும்பையவே வந்து உடைச்சு உடைச்சு எடுத்துட்டு இருக்கு. சத்துக்கள் ஒரு பக்கம் இருந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எல்லாம் சாப்பிடுறாங்க. கால்சியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் பால்ல வந்து நிறைய கால்சியம் இருக்கு. பால்கள் பால் சம்பந்தமானதெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. சில பேர் கீரை சார்ந்தெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு. இதே வந்து கேப்சூலா எடுத்துக்குவாங்க. சப்ளிமெண்ட்ரிங்கிற பேர் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? இதுல இந்த கால்சியம் வந்து பாருங்க சத்து மாத்திரைகள் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம உடம்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறது இல்லை. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கால்சியத்தையும் கொண்டு போய் ஏதோ கால்சியம் மாதிரி இருக்குது. ஆனா நம்ம உடம்புக்கு எல்லா செல்லும் கொண்டு போய் சேர்த்துற மாதிரி இது இல்லை. அதனால என்ன பண்ணலாம் திரும்ப கொண்டு போய் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் வைப்போம். எதை எங்க வைக்கலாம்? எலும்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் கொண்டு போய் வைக்கணும். ஆனா எலும்புக்கு உள்ள கொண்டு போய் சேர்த்து சத்து பொருளா கொண்டு போய் உள்ள அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு இல்ல. அதனால ஏதோ ஒரு பக்கம் தள்ளுவோன்னு சில பேருக்கெல்லாம் பாருங்க எலும்பை தாண்டி வந்து எலும்புகளுடைய வளர்ச்சி உண்டாகிட்டே போகும். கெட்டுப்போன கால்சியத்தை உடம்பில் ஏதோ ஒரு பக்கம் குப்பை மாதிரி கொண்டு போய் தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சில இடங்கள்ல அசாதாரணமான எலும்பு வலி. சில பேர் குதிகால் எல்லாம் கூட வலிக்குன்னு சொல்லுவாங்க. கால் ஊன் பதிலா வலிக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? பால் சம்பந்தமான பொருள் எல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்குபஞ்சர்ல மரபு சார்ந்த மருத்துவங்கள்லாம் போகும்போது. ஏன்னா கால்சியம் உடம்புல தேவைக்கு அதிகமா போகுது அப்படிங்கிறத விட நல்ல கால்சியத்தை கொடுக்காம ஏதோ இந்த இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பால் பாலில் சிந்தட்டிக் பால் வந்துருச்சு இல்லைங்களா? நீங்க கால்சியம் எடுத்துக்க கொள்ளக்கூடிய எந்த ஒன்றுமே உடம்புக்கு உபயோகமானதா இல்ல அப்படின்னா நீங்க சாப்பிடுற பொருள்ல எந்த ஒண்ணுமே நல்ல சத்துக்களா இல்லாத போது அதனுடைய கழிவுகளாக கிடைக்கக்கூடிய கால்சியத்தை எல்லாம் கொண்டு சேர்த்து வச்சுது அப்படின்னு இதுவும் தைராய்டு சுரப்பியில பாதிப்பை ஏற்படுத்தும். ஹைப்பராக ஹைப்போவாக மாற்றி தைராய்டு சுரப்பிலையும் பாதிப்பு ஏற்படுத்தும். இதுக்கப்புறம் இந்த நிர்வாக மண்டல கால்சியத்தை எப்படி கொண்டு எங்க வச்சு சேர்த்து வைக்கிறது இல்லை எங்கிருந்து என்ன அனுப்புறது உடம்பு விட்டு அனுப்புறதுங்கிற ஒரு குழப்பத்தை உண்டாகும். நான் சொன்னீங்களா குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இன்சுலின் இல்லாத குளுக்கோஸ்ன்னு தரம் பிரிக்கிறதுக்கு இந்த உடம்புக்கு தெரியும். ஆனா கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால்சியம் தேவை இந்த கால்சியம் வேண்டாம் அப்படின்லாம் தெரியாது. அதுக்கு வேணும்னா வேணும் ரத்தத்துல இருந்தா எடுத்துக்கணும். இல்லைன்னா இல்லாட்டி எலும்பு எடுத்து உறிஞ்சி உடச்சி எடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதே போல எக்ஸ்ட்ராவா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் போதும் இதுக்கு மேல வேண்டாம்னாலும் நிறுத்துறதுக்கு நம்ம கிட்ட அந்த ஸ்டாப் கண்ட்ரோலே கிடையாது இல்லைங்களா? அப்போ இதையெல்லாம் சேர்ந்துதான் தைராய்டு சுரப்பில பாதிப்பு ஏற்படும் போது கால்சியம் நிர்வாகத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனாலதான் சில பேர் உடம்பு அளவுக்கு அதிகமா உடல் பருமன் ஆயிடுறாங்க. ஹார்மோன்களை குளறுபடி உண்டாகுது. ஒண்ணு ஹைப்பரா என்ன சொல்றாங்க உடல் பருமன் அதிகமாயிடுறாங்க. இல்ல ரொம்ப எலும்பு தோலமா மெலிஞ்சு போயிடுறாங்க இல்லையா? இது எல்லாமே தைராய்டு சுரப்பி செய்யக்கூடிய வேலை. சரி, இப்ப இதுல வந்து நாம என்னெல்லாம் வந்து மெயினா இதற்கான தீர்வாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப தைராய்டு சுரப்பியில யாருக்கு பாதிப்பு என்று இருக்கிறதோ இல்லைங்க எனக்கு பாதிப்பே இல்லைங்க ஆனாலும் வந்து இந்த சுரப்பியை வந்து நான் ஆரோக்கியமா வச்சுக்கணும். இதைய போய் நான் பரிசோதனை பண்ணி நான் நல்லா இருக்கேன்னா இல்லையான்னு பாக்குறதை விட நானே வந்து என்னுடைய தைராய்டு சுரப்பி வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதற்கு என்ன வழிமுறைகளை நாம் பின்பற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. அதே போல நான் ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். நீங்க ஹைப்பருக்கு சாப்பிடலாம் இல்ல ஹைப்போக்கு சாப்பிடலாம் ஏதோ ஒண்ணு. எந்த ஒன்று நீங்க எடுத்திருந்தீங்கனாலும் இந்த TSH T3 T4 இந்த ஹார்மோன் அடிப்படையை வச்சுதான் உங்களுக்கு மருந்துகள் பரிந்துரைச்சிருப்பாங்க. இப்ப நாம சொல்லக்கூடிய வழிமுறை ரொம்ப ரொம்ப சுலபமானது. சரிங்களா? நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி 3 கேட்டகரியில ஆரோக்கியமா இருக்கிறேன். தைராய்டு சம்பந்தம் இப்போதைக்கு எனக்கு பாதிப்பு இல்லை. ஒரு வேலை எதிர்காலத்துல எனக்கு இது சம்பந்தமான பாதிப்பு வந்துரும் அப்படின்னா அது வராம பாத்துக்கிறதுக்கு வந்தாலும் அதுல இருந்து குணப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க இருக்கும் வழி சொல்றேன். சரிங்களா? இப்ப பாதிப்புல தான் இருக்கிறீங்க. தைராய்டு சம்பந்தமான பாதிப்பு தான். அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யலாம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தீர்வை நம்ம பார்க்க போறோங்க. சரிங்க. தைராய்டு சுரப்பியை வந்து ஆரோக்கியமாக பராமரிப்பதற்கான சில பொதுவான வழிமுறைகள் வந்து இருக்குங்க. அதை முதல்ல வந்து பார்த்துடலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க
அயோடின் சேர்த்த உப்பு இருக்குங்க இல்லைங்களா, இந்த உப்பை பயன்படுத்துவதை வந்து முதல்ல நிறுத்தணும். அயோடின் வந்து அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறோம் அப்படின்னா தைராய்டு சுரப்பியை நாம் ஒரு காலம் நாம் சரி செய்து கொள்ள முடியாது. இந்த அயோடின் வந்து பற்றாக்குறையினாலதான் தைராய்டு நோய் வருது, தைராய்டு பாதிப்பு வருது அப்படின்னு ஒரு முன்னொரு காலத்துல வந்து இதற்கான ஆய்வுகள் எல்லாம் செய்து அதுக்காக வந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணி உப்புலயே வந்து அயோடினை கலந்து கொடுத்துட்டோமா அப்படின்னா எல்லா மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு தரவுகள்லாம் செய்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த தொழிலதிபர் இருந்தாருங்க. அவங்க காலத்திலேயே வந்து அதெல்லாம் பண்ணாங்க. இப்ப அதை பத்தியெல்லாம் நமக்கு வேணும். ஏன்னா சில மலை கிராமங்கள் மலைவாசிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு மட்டுமே இந்த தைராய்டு சுரப்பியில பாதிப்பு இருந்தது அப்படின்னு கண்டறிந்து அவர்களுடைய பாதிப்புக்கு அயோடினை வந்து தனியாக சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த தைராய்டு பிரச்சனை சரியாகுது என்பதை வந்து ஒரு சின்ன ஹிண்டா வச்சத என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மக்களுக்குமே வந்து, ஏன்னா ஒரு நோய் இருக்கக்கூடியவர் மருந்து சாப்பிட்டா பரவாயில்ல, அவர் குணமாகலாம் இல்லையா. ஆனா எல்லா மக்களுமே வந்து அயோடின் சேர்த்த உப்பை சாப்பிட்டா தான் ஆரோக்கியம் அடைய முடியும்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்லயே வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கான நம்ம உடம்புக்கு தேவையான அயோடினுடைய மில்லிகிராம் அளவுக்கு கிடைச்சிருது. நம்ம தனியா அயோடின் உப்பு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு எல்லோருமே அளவுக்கு அதிகமா பயன்படுத்துகிறோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிபிஎம் 13-14 பிபிஎம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல அயோடின் கலப்பு இருக்க வேண்டும். இன்னொன்னுங்க, அயோடின் இல்லாத உப்பு வந்து பாத்தீங்கன்னா கலப்பட சட்டத்தின் கீழ் வந்து தடை செய்யப்பட்டது. அயோடின் இருக்க வேண்டும் என்று அப்படி ஒரு சட்டதிட்டங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் இதை எல்லாம் தாண்டி இந்த அயோடின் அளவுக்கு அதிகமா நம்ம உடம்புக்குள்ள உள்ள சேர்த்தோம் இல்லையா, அதுவும் இந்த சுரப்பியை தான் போய் பாதிக்குது. சரிங்களா. இன்றைக்கு யாரு கேட்டாலும் பாருங்க, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஏதோ ஒரு உடல் உபாதையை சந்திச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா. பாருங்க, யாருக்கும் எலும்புகள் வலு கம்மியாயிட்டு இருக்குதுங்க. நம்முடைய எலும்புகள் இருக்கு, எலும்பு மண்டலம் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு அயோடின் அளவுக்கு அதிகமா போனா அது ஒரு காரணம். இதெல்லாம் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, கார்பரேஷன் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குளோரின் வந்து அதையும் கலந்துடுறாங்க. இது எல்லாமே எலும்புகள் எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள சேர்த்துக்கிட்டே போறாங்க. தைராய்டு சுரப்பியை டச் பண்ணாம நீங்க குடிக்கிற தண்ணியும் சாப்பிட்ற உணவுப் பொருள், அதாவது இது அயோடின் கலந்த உப்போ பயன்படுத்துறீங்க இல்லையா, இதெல்லாம் இங்க டச் பண்ணாமே போகுது. எல்லாமே திட்டமிட்டே தைராய்டு சுரப்பியை பாதிப்பதை போலவே அமைந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் தாண்டி பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஒரு பலவீனத்தை உணர்கிறீர்கள் என்றால் என்னமோங்க உடம்பே ரொம்ப சோர்வா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த எல்லாத்துக்குமே டென்ஷன் இருக்கிறதுக்கு, எரிச்சல் உணர்வு வருவதற்கு இது எல்லாமே இந்த சுரப்பியை பாதிக்க செய்யக்கூடிய இந்த மாதிரி மறைமுக காரணங்கள் நிறைய இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், அயோடின் வந்து அளவுக்கு அதிகமா நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அயோடின் கலக்காத உப்பை வந்து இன்றைக்கு வாங்கவே முடியாது. ஆனா ஆர்கானிக் உப்பு என்று சில கடைகள், என்ன சொல்றீங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் உப்புன்னு வச்சிருக்கேன். என்னென்ன வச்சிருக்கான், அயோடின் கலக்காத உப்பை ஆர்கானிக் உப்புன்னு வச்சு விற்கிறான். நீங்க தேடி பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி அயோடின் கலக்காத உப்பு உங்க தைராய்டு சுரப்பிக்கு நன்மை செய்யும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா. அப்படி வாங்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய சுரப்பிகளில் இந்த இடத்துல மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. இது ஆரோக்கியத்துக்கு திரும்புறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போய் தேடி ஆர்கானிக் உப்பு தானா அயோடின் கலக்கலையா நல்லா போய் பார்த்து வாங்க முடியாதுங்க, வேற ஏதாவது வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கல் உப்பு வாங்கிக்கோங்க. கண்டிப்பா கல் உப்பு இருக்கு இல்லையா, எல்லா கடையிலையும் கல் உப்பு கிடைக்கும். அதுலயும் அயோடின் கலந்துதான் வருதுங்க. அந்த அயோடினுடைய தன்மையை டைல்யூட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலையை எடுத்து அதுக்குள்ள போடுங்க. அதைய போட்டு இரும்பு சட்டியில போட்டு ரோஸ்ட் மாதிரி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த முருங்கை இலை அப்படியே ப்ரௌன் ஷேடுக்கு மாறிடும் இல்லையா, அந்த அயோடினுடைய தன்மையெல்லாம், பொதுவாக அயோடின் காற்றுல ஆவியாகக்கூடியதுங்க. ஆனாலும் வந்து உப்போட தன்மைக்குள்ள அதுலயும் வந்து உள்ள புதைஞ்சிருக்கும்ல, உள்ள ஒளிஞ்சிருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நீக்குவதற்கு முருங்கை இலை அந்த வேலையை செய்யும். அது எல்லாத்தையும் ஈர்த்து கொள்ளும். அந்த நச்சுக்கள் எல்லாம் அது ஈர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பு நீங்க பொடி செய்து வச்சுக்கலாம், ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா இது தைராய்டு சுரப்பிக்கு வந்து நன்மை செய்யும். இதற்கு அடுத்தது வந்து பாருங்க, தினசரி வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயில வாய் கொப்பளிக்கணும். காகிள் பண்றீங்க, ஆயில் காகிளிங் இருக்கு இல்லையா, தினமும் ஒரு 15 to 20 நிமிடங்கள் வரைக்கும்
நல்லெண்ணெயில வாய் கொப்பளிக்கணும். காலை நேரத்திலேயே கொப்பளிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தினசரி 2 வேளை கூட செய்யலாம். நைட்டு கூட தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பண்ணும்போதே பாருங்க, கொப்பளிக்கிறீங்க இல்லையா? இந்த தொண்டை பகுதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுரப்பிக்கு நன்கு அசைவு கொடுக்கும். நல்ல இயக்கத்தை கொடுக்கும். இன்னொன்னுங்க, இந்த சுரப்பி இங்க வேலை செய்யறது எல்லாமே பெண்களுடைய கருப்பை சார்ந்த பாருங்க நீர்க்கட்டிகள்லாம் இருக்குது இல்லையா? நெறைய பேர்த்துடைய நீர்க்கட்டிகள்லாம் ஆயில் கூலிங் பண்ணியே வந்து கரைச்சிருக்கும். நெறைய பேர்த்துக்கான இதெல்லாம் நெறைய மாற்றங்கள். பீரியட்ஸ் ஒழுங்கா போகாத பெண்களுக்கு எல்லாமே கூட ஆயில் கூலிங் பண்ண பண்ண அது வந்து கிளியர் ஆயிருக்குது. அப்போ இந்த சுரப்பி சரியாச்சுன்னா, அப்போ உள்ளுக்குள்ள பல விதமான வேலைகள் எல்லாம் வந்து அது மாற்றக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கு. அதனால ஆயில் புல்லிங் வந்து இந்த தைராய்டு ஹார்மோனை வந்து சீராக சுரக்க வைப்பதற்கு நீங்க அதிகமா இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கலாம். நீங்க அத பத்தி கவலையே பட வேண்டாம். இதை சீராக சுரக்க வைப்பதற்கு இந்த வழிமுறைகள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும். என்ன பண்ணா உப்ப மாத்திருங்க. அயோடின் வேண்டாம். ஒருவேளை அயோடின்னா முருங்கையில போட்டு வருங்க. அதுக்கடுத்து ஆயில் புல்லிங் வந்து கம்பல்சரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரோக்கியமா இருப்பவர்கள் கூட தினசரி ஆயில் புல்லிங் வந்து பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கு அடுத்து திடீர்னு எடை குறைஞ்சிடுறீங்க அப்படின்னா, சர்க்கரை தான் பாதிப்புன்னு கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இததான் என்ன சொல்ல சடனா ஒரு 5 கிலோ குறைஞ்சுட்டேன், 8 கிலோ குறைஞ்சுட்டேன்லாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு நான் ஒரு சர்க்கரை இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையிலேயே உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பாதிப்பு, ஹைப்பா இருக்கிறது அப்படின்னு இந்த அறிகுறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் எடையை திடீர்னு அதாவது சட சட சடன்னு வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா தைராய்டை வந்து நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் வந்து உதவி செய்யும். சரி. இப்ப என்ன உணவுகள்ல எதை தவிர்க்க வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னாசி பழம் தவிர்க்கணுங்க. அன்னாசி பழம், மாம்பழம், பலாப்பழம் இவை வந்து பாத்தீங்கன்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா? இது சுரப்பின் வந்து விகிதத்தில் ஒண்ணு கூட்ட அல்லது குறைக்க ஆரோக்கியமா இருக்கிறவங்க சாப்பிடணும். புரிஞ்சுதுங்களா? ஏற்கனவே வந்து தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்குது, இல்ல அதிகமா சுரக்குதுன்னா, அவங்க முக்கியமாக இந்த 3 பழங்களை தவிர்க்க வேண்டும். பாருங்க பழங்கள் எல்லாம் நல்லது. இந்த தைராய்டு சம்பந்தமான பாதிப்பு இருப்பவர்களுக்கு, இதில் இருக்கக்கூடிய இந்த பழங்கள் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோனை தூண்டுவதாக அமையுது. இல்ல அத மட்டுப்படுத்துதா ரொம்ப டீகிரேட் பண்றதா இருக்கிறதுனால. அன்னாசி, மாம்பழம், பலாப்பழம் இந்த 3 மட்டும் தவிர்த்துருங்க. இத தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி. இதற்கப்புறம் வந்து என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முளைகட்டிய பச்சை பயிர், முளைகட்டிய வெந்தயம், முளைகட்டிய கொண்டைக்கடலை நல்லா புரிஞ்சுங்க. முளைகட்டிய பச்சை பயிறு, வெந்தயம், கொண்டைக்கடலை இது எல்லாமே சாப்பிட்டா நல்லதுங்கிறதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது. இது ஆபத்து. இந்த முளை கட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல 25லிருந்து ஒரு 50 கிராமுக்குள்ளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பை வந்து குணப்படுத்துவதற்கு மிக சுலபமாக உதவி செய்கிறது. அது இல்லாம சாப்பிடக்கூடிய பழங்கள கொய்யா, மாதுளை இருக்குது இல்லைங்களா? கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆ தர்பூசணி, வாழைப்பழம், பப்பாளி இந்த பழங்களை வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கொண்டு வரலாம். இது வந்து மிக சிறப்பானது. அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கான பாரம்பரிய உணவு முறைகள் இருக்குது பாருங்க. எது எதுன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரியமான சத்து மிகுந்த உணவு முறைகள். அது தைராய்டு சம்பந்தமானது சீக்கிரம் சரி பண்ணும் கேட்டீங்கன்னா, கிச்சலி சம்பா, குடவாளை, கருங்குருவை பாருங்க. கிச்சலி சம்பா, குடவாளை, கருங்குருவை. அதே மாரி கருப்பு கவுனி. இந்த 4 விதமான அரிசி, பாரம்பரிய அரிசிகள்ல நீங்கள் உணவை சமைத்து சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. பாரம்பரிய அரிசிகளை பொறுத்தவரைக்கும் ஏராளமான அரிசிகள் இருக்குங்க. குறிப்பா தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சலி சம்பா, குடவாளை, கருங்குருவை, கருப்பு கவுனி. இவற்றை வந்து நீங்க சமையலில் சேர்த்து அதாவது உணவாக சமைத்து சாப்பிட்டு வர வர சீக்கிரம் வந்து இந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு வெளியில வந்துடலாம். இது இல்லாம நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாருங்க உப்பை மாற்றிக்கொள்வது, அதே போல எண்ணெய் கொப்பளித்தல், ஆயில் புல்லிங் செய்வது இதையெல்லாம் நீங்கள் அவசியமா நீங்க செய்துட்டு வரணும். தவிர்க்க வேண்டிய பழங்கள் சொன்னோம் இல்லைங்களா? அன்னாசி, பலாப்பழம், மாம்பழம் இவற்றை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் செய்துட்டு தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வந்தீர்கள் என்றால் தைராய்டு சுரப்பை நீங்க கைப்போ நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டும்.
மேலே சொன்ன அறிகுறிகளை வைத்துக்கொண்டு நீங்களே புரிந்து கொண்டு இதற்கு நாம் என்ன செய்தால் சரியாகும், இல்லை மேற்கொண்டும் நம்ம ஆரோக்கியமாக தைராய்டு சுரப்பி பராமரிக்க வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் போதுமானது. தைராய்டை நம்ம ஆரோக்கியமாக வைத்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது இரண்டுமே பாத்தீங்கன்னா தைராய்டில் அடங்கி இருக்கிறது. அப்ப மனநலமும் முக்கியம், உடல் நலமும் முக்கியம். தைராய்டை நம்ம சீராகவும் சிறப்பாகவும் பராமரிக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயம் வகுப்பை நாம் நிறைவு செய்வோம்.